இந்த எபேசியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17 to 19 வரையிலும் நீங்கள் படிச்சிங்கன்னா அது எத்தனை தடவை படிச்சிங்கன்னாலும் புரிந்து கொள்வது ரொம்ப கடினமாக இருக்கும். ஏன்னா அது ஒரு பெரிய பேசேஜ், அதாவது ஒரு பெரிய பகுதி, ஒரு ஃபுல் ஸ்டாப்பே இல்லாமல் நீட்ட சென்டென்ஸாக வருது. அதில் யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய வார்த்தைகளையும் புரிந்து கொள்வது கடினமாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த தமிழை புரிந்து கொள்வது மட்டும் கடினம் அப்படிங்கிறது கிடையாது. அந்த பகுதிக்குள்ளே ஏராளமான ஆவிக்குரிய வெளிப்பாடுகள் அடங்கி இருக்கிறது. அந்த ஆவிக்குரிய வெளிப்பாடுகள் ஏராளமாய் அடங்கி இருக்கிறதுனால அதை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். அதனால் நான் போன வாரத்தில் சொன்னேன், இந்த எபேசியரின் ஜபத்தை பவுல் அப்போஸ்தலர் எபேசு சபையாருக்கு கற்றுக் கொடுத்த இந்த ஜபத்தை நான் உங்களுக்கு வார்த்தையாக உடச்சி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த எபேசியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை இது பவுல் அப்போஸ்தலர் எபேசி சபையாருக்காக அவர் ஜெபித்தார். எபேசு சபை விசுவாசிகளுக்காக அவர் ஜெபித்தார். இந்த ஜபத்தை எல்லா போதகர்களும் எல்லா மேய்ப்பர்களும் அவங்க கண்டிப்பாக தங்கள் விசுவாசிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். அவங்க மட்டும் ஜெபிச்சா பத்தாது, ஒவ்வொரு விசுவாசியும் தங்களுடைய குடும்ப அங்கத்தினர்களுக்காகவும் தனக்காகவும் அவர்கள் இந்த ஜபத்தை நாம ஏறெடுக்க வேண்டும். சரி, ஓகே. நான் பல ஆண்டுகளாக இந்த எபேசியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை இந்த வசனங்களை வைத்துக்கொண்டு பல ஆண்டுகளாக நம்முடைய சபையின் விசுவாசிகளுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இந்த வசனங்களை வைத்து நாம் ஜெபிக்கிற போது பலவிதமான ஆவிக்குரிய மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் உண்டாகும். ஆவிக்குரிய மாற்றங்கள் மட்டுமல்ல, எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறதை நாம் பார்க்க முடியும். எபேசியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17 to 19 வரையிலும் நாம் எடுத்து வாசிக்கலாமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். 18வது வசனம், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். பவுல் என்னன்னு சொல்றாருங்க? வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. பிதாவை நோக்கி நான் எபேசு பட்டணத்து திருச்சபையாருக்காகவும் மற்ற சபை விசுவாசிகளுக்காகவும் நான் வேண்டுதல் செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னின்ன காரியங்கள் எல்லாம் உங்களுக்குள் நடக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, எபேசு திருச்சபையாருக்கு பவுல் எதற்காக ஜெபிக்கிறார் அப்படிங்கிறத குறித்து நாம பார்க்கணும். தம்மை நீங்கள் அறிந்து கொள்ளுவதற்கான ஞானத்தையும் தெளிவையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறார். தம்மை அப்படிங்கிற வார்த்தை இங்க யாரை குறிக்குது அப்படின்னா பிதாவை குறிக்கிறது. இங்க பவுல் அப்போஸ்தலர் எதற்காக ஜெபிக்கிறார் அப்படிங்கிறதுல முதலாவதாக நாம் எதை பார்க்கிறோம் அப்படின்னா, தம்மை அப்படின்னா யார? பிதாவாகிய தேவனை.
பிதாவாகிய தேவனை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை ஆண்டவர் கொடுக்கும்படியாக பவுல் அப்போஸ்தலர் ஒவ்வொரு விசுவாசிகளுக்காகவும் ஜெபிக்கிறார். அந்த பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்வதற்கான ஞானம், அதற்கான தெளிவு, இந்த ஆவிகள் நமக்குள் எழும்புகிற போதுதான் நாம் பிதாவை குறித்து மிகச்சரியாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அதே நேரத்தில் நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக தெளிவாய் அவரை குறித்து அறிந்து கொண்டு சாத்தானோ மனிதர்களோ குழப்புகிற குழப்பங்களிலிருந்து நாம் விடுபட்டு சத்தியத்தை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்த்து சத்தியத்தின்படி வாழ ஆரம்பிக்கிறோம். சத்தியத்தையே நாம் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம். சரி, ஓகே. இப்போ பிதாவாகிய தேவன் அவரை நாம அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் கொடுக்கக்கூடிய அந்த ஆவியை கொடுக்கும்போது அப்ப என்ன நடக்குது? நாம் பிதாவை அறிந்து கொள்ளுகிற போது என்ன நடக்குது அப்படின்னா, பிதாவின் மகிமையின் 3 வெளிப்பாடுகளை நாம் அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். என்ன அனுபவிக்க ஆரம்பிக்கிறோங்க? நாம் அவரை குறித்து நன்றாக நாம் அறிந்து கொள்ளுகிற போது நாம் பிதாவின் மகிமையான 3 வெளிப்பாடு நாம் அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். சரி, அந்த 3 வெளிப்பாடுகள் தான் என்ன அப்படிங்கறத இங்க நாம பார்க்க போறோம். புதுசா நாம ஒன்றும் பார்க்கல. பவுல் அப்போஸ்தலர் அந்த எபேசு பட்டணத்தாருக்கு எபேசியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17 - 19 சொன்னதை தான் நாம பார்க்க போறோம். பாருங்க, முதலாவதாக நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை. ஹல்லேலூயா. முதல் காரியம் என்னதுங்க? 3 தெளிவான மகிமையான பிதாவினுடைய வெளிப்பாடுகளை நாம் அறிந்து கொள்றதில்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னதில்ல? அறிந்து கொள்றதில்ல, அனுபவிப்பது. ஹல்லேலூயா. அறிந்து கொள்றதுக்கும் அனுபவிப்பதுக்கும் வித்தியாசம் இருக்குதா? என்ன வித்தியாசம் இருக்குதுங்க? மைசூர்பா இனிப்பு அப்படின்னு சொன்னா அறிந்து கொள்றது. ஆனா அதை சாப்பிட்டு பார்த்தா என்னதுங்க? அனுபவித்து பார்ப்பது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். பாருங்க, நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நல்லவருங்க, கர்த்தர் நல்லவருங்கன்னு நம்ம சொன்னா என்ன ஆகாதுங்க? அது அவங்களுக்கு புரியாது. ஆனா அவங்களே கர்த்தரை எவ்வளவு நல்லவருங்கிறத ஏதோ சில காரியங்கள் அவங்க வாழ்க்கையில நடந்து, கர்த்தரால் அற்புதங்கள் நடந்து, அதிசயங்கள் நடந்து, தேவைகள் சந்திக்கப்பட்டு, சுகங்கள் உண்டாகி, கடன்கள் மாறி, இதுல ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு நடக்கிற போது அவங்க என்ன பண்றாங்க? தானாகவே அவர் யார் என்பதை அனுபவிக்கிறார்கள். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அனுபவிக்கிறார்கள். அவர் நல்லவராகவே இருக்கிறார் என்பதை அனுபவிக்கிறார்கள். அந்த மாதிரி நாம் அனுபவிச்சதுனாலதான் புறஜாதி மார்க்கத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் நல்லவர் என்று சொல்லி அவரிடத்தில் நாம் ஞானஸ்நானம் பெற்று சீஷர்களாக மாறிவிட்டோம். ஹல்லேலூயா. அப்போ நாம் என்ன செய்யணும்? நாம பிதாவாகிய தேவனை நாம் அறிந்து கொள்வதற்கான அந்த ஞானம், அந்த தெளிவு என்பவைகளாகிய அந்த ஆவி நமக்குள்ள வருகிற போது, நமக்குள்ளிருந்து எழும்புகிற போது நாம் என்ன செய்கிறோம்? அவரை அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். எப்படி அறிந்து கொள்ளுகிறோம் அப்படின்னா, அவரை அனுபவபூர்வமாக அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். இப்போ நம்மை அவர் அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கக்கூடிய நம்பிக்கை. முதலாவது காரியம் என்னன்னு பார்த்தோம்? நம்மை அவர் அழைத்திருக்கிறார். அப்படி அவர் நம்மை அழைத்ததினாலே நமக்குள் உண்டாகி இருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ளுகிறோம். பிதாவின் மகிமையின் 3 வெளிப்பாடுகள் இருக்கிறது. அந்த 3 வெளிப்பாடுகளை அறிந்து கொள்ளுகிறோம். வெளிப்பாடுகள் அப்படின்னா எக்ஸ்பிரஷன்ஸ், அதாவது ரெவலேஷன் கிடையாது, எக்ஸ்பிரஷன்ஸ். அவர் தன்னை எப்படி நமக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணி காட்டுகிறார், தன்னை எப்படி வெளிப்படுத்தி காட்டுகிறார் அப்படிங்கிறத நாம் அனுபவித்து அறிந்து கொள்ளுகிறோம். இப்ப பாருங்க, ஒரு சிலர் கட்டுக்கள்ல இருந்து விடுதலையானா அவங்கள ஆண்டவரை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா, அவர் விடுதலையாக்குகிறவராய் பார்க்கிறேன். சுகம் பெற்று ரட்சிக்கப்பட்டவங்களை பார்த்து நீங்க கேட்டீங்கன்னா அவர் சுகமாக்குகிறவர். ரட்சிப்பை பெற்று
இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன சொல்லுவாங்க? அவர் இரட்சகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய அன்பை உணர்ந்து அவரால் தொடப்பட்டு அவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ன சொல்லுவாங்க? அவர் அன்பே உருவானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்க? அவர் தான் என் அப்பான்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொருத்தர் பார்வையும் மாறுபடுகிறது. கர்த்தர் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் அவர் ரட்சிக்கிறவராய் இருக்கிறார், சுகமாக்குகிறவராய் இருக்கிறார், விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல சொல்லிட்டு வருவாங்க. ஆனா இந்த எல்லா கோணங்களும் இணைந்து அவர் என் பிதாவாய் இருக்கிறார் அப்படின்னு நாம சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த கோணத்திற்குள்ளாக நாம் எப்படி வருகிறோம் அப்படின்னா, அறிவினால் நாம் வருவது இல்லை, அவரை அறிந்து கொள்ளுகிற அனுபவத்தின் மூலமாக அறிந்து கொள்ளுகிற அந்த அனுபவத்தின் மூலமாக அறிந்து கொள்ளுகிறதற்கு அவர் என்ன பண்றாரு? 3 விதமான காரியங்களை நமக்கு என்ன பண்றாரு? எக்ஸ்பிரஸ் பண்றாரு, வெளிப்படுத்தி காட்டுகிறார். அந்த வெளிப்பாட்டை நம்மை அனுபவிக்க வைக்கிறார். அவர் வெளிப்படுத்துகிற 3 விதமான காரியங்களை அனுபவிக்க வைக்கிறார். அவர் அனுபவிக்க வைக்கிறதுனால முதலாவது நமக்குள் உண்டாகக்கூடிய முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை. ஹல்லேலூயா! அவர் என்னை அழைத்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நமக்குள் கடந்து வருகிறது. அடுத்தது, இரண்டாவதாக, நம்மிடத்தில் பிதாவுக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம். நான் வசனத்துக்குள்ள இருந்துதான் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன். 17 to 19 வரையில் இருக்கக்கூடிய வசனத்துல அதை உடைச்சி அது என்ன மீனிங்க சொல்லுதுங்கிறத தான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, அந்த பகுதியை வாசிங்க. பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். போதும். இப்ப பாருங்க, பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கக்கூடிய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். இந்த ரெண்டாவது காரியம் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் என்ன அப்படின்னா, நம்மிடத்துல பிதாவாகிய தேவனுக்கு உண்டாகி இருக்கக்கூடிய சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னது அப்படிங்கிறத நாம் அனுபவபூர்வமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அதாவது பாருங்க, நாம் என்ன சொல்லுவோம்? அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை நான் புரிஞ்சுக்கிறேன், நான் அனுபவிக்கிறேன், இப்படித்தான் நம்ம சொல்லுவோம். ஆனா இங்க பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்கிட்ட ஆண்டவருக்கு, என்கிட்ட பிதாவாகிய தேவனுக்கு உண்டாகி இருக்கக்கூடிய சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்னுடைய மனக்கண்கள் பிரகாசமாகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம கிட்ட ஆண்டவருக்கு என்ன பண்றாருங்க? உண்டாயிருக்கக்கூடிய சுதந்திரம் அப்படின்னா சொத்து அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம், அல்லது பரம்பரையாய் வரக்கூடியதான, வழி வழியாய் வரக்கூடியதான அந்த சிலாக்கியம், அந்த பாக்கியம், அந்த உரிமை அப்படி நாம சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது நம்ம கிட்ட பிதாவாகிய தேவனுக்கு அவருடைய பரம்பரையில் நம்மை இணைத்து அவருடைய குமாரர்களாகவும் குமாரத்திகளாகவும் மாற்றினதுனால அவருக்கு உண்டாகி இருக்கக்கூடிய மகிமையின் ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா! the glory of being God's inheritance. அப்போ நாம் தேவனுடைய சொத்தாக, தேவனுடைய சுதந்திரமாக இருப்பதினாலே, அப்படி ஆக்கப்பட்டது நிமித்தமாக பிதாவுக்கு உண்டாயிருக்கக்கூடிய சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்ன அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா! முதலாவது, ஆண்டவருக்கு நான் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, எப்பவுமே ஆண்டவரை பார்க்கும்போது நான் எப்படி பார்க்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நாம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அப்படி இல்லை. ஆண்டவர் என்னை எப்படி பார்க்கிறார், ஆண்டவர் என்னை எப்படி பார்க்கிறார், ஆண்டவர் என்னை எப்படி ஆக்கி இருக்கிறார், ஆண்டவருக்கு நான் யாராயிருக்கிறேன், ஆண்டவருக்கு நான் யாரு, இது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்மிடத்தில் பிதாவுக்கு உண்டாயிருக்கக்கூடிய அந்த வழி வழியாய் வருகிற, சந்ததி சந்ததியாய் வருகிற அந்த சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம், அந்த பரம்பரையாய் வருகிற அந்த கிறிஸ்துவின் பரம்பரைக்குள் வந்ததினாலே, அந்த பரம்பரையில் வருகிற எனக்கு என்னாலே பிதாவுக்கு உண்டாகி இருக்கக்கூடிய மகிமையின் ஐஸ்வர்யம் என்ன அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும். அடுத்தது, மூன்றாவதாக, நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவ
மகத்துவம் இன்னதென்றோம். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் காட்டக்கூடிய அவருடைய வல்லமை இருக்கு பார்த்தீங்களா, அந்த வல்லமையோட மகா மேன்மையான மகத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் நாம் என்ன பண்ணிக்கணும், அதை புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி நாம் அறிந்து கொள்வதற்காகத்தான் என்ன செய்யறாருங்க, அவர் நம்முடைய மனக்கண்களை திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் அப்போஸ்தலர் ஜெபிக்கிறார். சரி, இப்போ கர்த்தரை அறிகிற அந்த அறிவில் அங்க பார்க்கிறோம் என்னது, அறிவையும் தெளிந்த புத்தியையும், இல்லையா, உண்மை அறிகிற ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி அப்படின்னு பார்க்கிறோம். கர்த்தரை அறிந்து கொள்ளுகிற அறிவில் நாம் வளர வேண்டும், இல்லையா? அப்ப கர்த்தரை அறிந்து கொள்ளுகிற அறிவில் வளர்ந்து பெறுகிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மகிமையோடைய 3 பகுதிகளையும் நாம் அனுபவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய மகிமையில இங்க பவுல் சொல்லுகிற காரியத்துல 3 பகுதிகள் அடங்கி இருக்கிறது. அந்த 3 பகுதிகளையும் நாம் என்ன செய்யணும், அனுபவிப்பதன் மூலமாகத்தான் நாம் கர்த்தரை அறிகிற அறிவில் நாம் வளர்ந்து பெருகுகிறோம், அனுபவத்தில் வளர்ந்து பெருகுகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, வசனம் என்பது அறிவோடு நிற்கக்கூடாது, அது அனுபவமாக மாற வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும், வாழ்க்கையில அனுபவமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள், இவ்வளவு நல்ல சத்தியங்களை நீங்க கேட்கறீங்க. ஞான நன்மைகளை விதைக்கிறதான இப்படிப்பட்டதான ஊழியங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய சரீர நன்மைகளை நீங்கள் விதைக்க வேண்டும். இதுவரையிலும் நான் விதைச்சதே இல்லை இந்த ஊழியத்தில் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க பெற்றுக்கொள்ளுகிற அந்த நன்மைக்கு, அந்த ஞான நன்மைக்கு நீங்கள் விதைத்தால் தான் அது உங்க வாழ்க்கையில அறுவடையாக மாற ஆரம்பிக்கும். அதனால நான் விதைச்சதே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ஊழியத்துல நீங்க விதையுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவாராக. ஆமென். God bless you.